ஒருத்தன் ஏரியாக்கார பிள்ளைய வந்துட்டு ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான் ப்ரோ. டெய்லி கரெக்டா போவாங்க. எப்படி அவன் தப்பா நினைக்கிறதெல்லாம் இல்ல ப்ரோ, அக்கான்னு சொல்லிட்டு போயிடான் ப்ரோ, அங்கிட்டு வந்து வேற ஆளோட தெரியாம ப்ரோ. அதே ப்ரோ. ஆனா அந்த பிள்ளைக்கும் தெரியும் பாக்க வரான்னு. அந்த பிள்ளைய நேரடியா பேசவும் மாட்டான். 1 மணிக்கு தினமும் வந்து உட்காந்துக்கிறேன். எதுக்குன்னு தெரியல. கேட்டா மாப்பிள்ள சும்மா தான் மாப்பிள்ள. ஒரு ஒரு ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் சேட்டை எல்லாம் நிறைய பண்ணிருப்பாங்களே, அந்த சேட்டையில வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துடுங்க ஏதாச்சும் பண்ணது மறக்க முடியாது ப்ரோ. ப்ரோ அது ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, ஒருத்தன் இருப்பான். அவங்க ஒரு 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. ஒருத்தன் ஏரியாக்கார பிள்ளைய வந்துட்டு ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான் ப்ரோ. டெய்லி கரெக்டா போவாங்க. எப்படின்னா பஸ்ல போறது, எங்கேயாச்சும் பாதிலே இறங்கி அப்படியே அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அவன் வீடு வரையே போயிடுவாங்க. போன உடனே ஃப்ரெண்ட வீட்டுல ஒரு மாதிரி விட்டுட்டு இவன் தனியா பஸ் ஏறி கிளம்பிறியா, நீ எதுக்குடா டெய்லி எவ்வளோ வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அவன் கேட்டானா அவங்களே, நீ உனைய இறக்கி விடாத வீடு வரையே வந்து அப்படின்னு. அதான் வந்ததுக்கு காரணமே வேற. ஆனா நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் அவன் இதை பொண்ணதான் பாக்க போறான்னு. நம்மளுக்கு தெரியாத மாதிரி அப்படியே அவன் ரகசியமா பாக்குற மாதிரி பண்ணுவேன். ஆனா நம்ம எல்லாமே தெரியும். ஆனா அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்றது. அந்த மாதிரிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியாது இன்னும் வரையும் நினைச்சிட்டு இன்னும் தினம் போயிட்டு தான் இருக்கு அந்த பண்ணைய பாக்குறதுக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற மாதிரி போறது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் டைவா வீட்டுக்கு அப்படியே ஃப்ரெண்டு வீடு இங்கிட்டு இருக்குன்னா டைவா வீடு இங்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற மாதிரி போய் அப்படியே கட்டடிச்சு அப்படியே டைவா வீட்டுக்கு போயிருது. எப்படி அந்த கேட்டா கூட பாக்காது. கேட்டா உன்னைய பாக்கதான் வந்து அப்படின்னு சும்மா கணக்கா குடுக்கறது சும்மா. வேற ஏதாச்சும் சீக்கிரட்? வேற சீக்கிரட் நீங்க உங்க ஃப்ரெண்ட பத்தி ஒரு ஃப்ரெண்டு, மறக்க முடியாத ஃப்ரெண்டு. மறக்க முடியாத ஃப்ரெண்டு என்ன ப்ரோ சொல்றது? சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இல்லையா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. ஒரு பொண்ணை பாக்குறானா கரெக்டா 1:30 எங்களுக்கு நாங்க ஆஃப்டர்நூன் பேட்ச், அந்த பிள்ளை மார்னிங் பேட்ச். ஆஃப்டர்நூன் பேட்ச் 1:40 தான் காலேஜ் ஆரம்பிக்கும். 1 மணிக்கு தினம் வந்து உட்காந்துறான் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல. ஆனா அந்த பிள்ளைக்கும் தெரியும் பாக்க வரான்னு. அந்த பிள்ளைய நேரடியா பேசவும் மாட்டான். 1 மணிக்கு தினமும் வந்து உட்காந்துக்கிறேன். எதுக்குன்னு தெரியல. கேட்டா மாப்பிள்ள சும்மா தான் மாப்பிள்ள வளர்த்தி விட்டுறேன். இனி ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான் ப்ரோ, 12:30 கிளம்பி வர சொல்லுவேன் வீட்டுல இருந்து. வந்துருவேன். வந்துட்டு எதுக்கு என்ன கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டியான். ஆனா ஒரு 2 நாள் போயிட்டே இருந்துச்சு. 2 நாள் போனதுக்கு அப்புறம் 3ஆம் நாள் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னதே, அதுக்கப்புறமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டேன் ப்ரோ. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஏன் 1:40 காலேஜ் ஆனா எதுக்கு 12:30 வந்து உட்காரணும்? என்ன கணக்கு ப்ரோ? அதை நம்ம சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா இவன் படிக்கிறவன்னு சொல்லாங்க. இவெல்லாம் பொய். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவனுக்கு காலேஜ் வரான்றது அந்த ஒரு பொண்ணுக்காண்டிதான் வருவேன். பொண்ணுன்றதுக்காண்டிதான் வருவேன். இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ. இவனே ப்ரோ, அது வந்து ஃபர்ஸ்ட் காரணமே இவனே ப்ரோ. அவனை கூட சுரோட ஃபர்ஸ்ட் காரணமே இதே. இப்ப நீங்க சென்சார் இல்லாம போடுங்க ப்ரோ. சென்சார் இல்லாம போடுறீங்க ப்ரோ. இவன் கரெக்டா வருவியான் ப்ரோ. வந்தியா அப்படின்னா நாங்க எல்லா பேரும் இங்க உட்காந்துருப்போம். வரது டீக்கர்ல நிக்கிறது. ஹெச்ஓடி வந்து வாசல் நின்றுவேன் கரெக்டா 1:30 உள்ள வாங்கடா அப்படின்னு ஹெச்ஓடி சொல்ல. இதே 2 மணிக்கு அறிவியா, ஏன்டா 2 மணிக்கு ஆற அப்படின்னு கேட்டோம்னா இங்க அந்த பிள்ளை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 மணிக்கு இருந்தாலும் சரி 2:30 மணிக்கு இருந்தாலும் உள்ள விட்டுறாடா உட்காந்து பாத்துட்டு அதே மாதிரி 2:30 மணிக்கு காலேஜ் வரையா ப்ரோ. பகுமானமா அந்த சைட்டை கொடுத்துட்டு அக்காவை பார்க்க போனேன். அதே ப்ரோ கரெக்ட். அக்காவை பார்க்க போறேன். ஃப்ரெண்டுக்கு விருத்தா இருக்க மாட்டேன் ப்ரோ. ஃப்ரெண்டு கூப்பிட்டா கூட வர மாட்டேன். இல்ல அக்கா கூப்பிடுறாங்க, அக்கா போய் பாத்துட்டு. ஆனா ஆள் உட்காந்துருக்கோம் ப்ரோ. நாங்க 3 பேர் எக்ஸாம் முடிஞ்சு 3 மணிக்கே முடிஞ்சு நாங்க உட்காந்துருக்கோம். இவன் எங்க கூட உட்காந்துருந்தான். டேய் வாடா ஐஸ்கிரீம் சாப்பிட போம்டா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். காசு இல்லடா வரலாம் அப்படி இப்படின்னு கதையை விட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போன் வந்துச்சு. சரி யாரா போன்ல அப்படின்னு பார்த்தா அவங்க அக்கான்னு சொல்ற பிள்ளை வந்து நடந்து போய்க்கிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு அவங்க அக்கா போறாங்கடா அப்படின்னு தான் நான் சொன்னேன். அடுத்த நிமிஷம் ஆளு காணாம போயிட்டான். அக்கா கூப்பிட்டாங்க. போன் அடிச்சு போன ப்ரோ. அக்கா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களே. இவன் போனா கூட திருப்பி வந்து பார்த்தேன். அக்கா போய் சரி வீட்டுக்கு போறோம் நாங்க. சரி அனுப்பிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு போயினேன் ப்ரோ. அவ்வளவுதான். இவன் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அக்கானாலும் நம்ப மாட்டாங்க. அக்காக்கு நம்பலாம் ப்ரோ. அக்கான்னு சொல்லிட்டு வேற பிள்ளை கூட அக்கான்னு சொல்லி அவன் தப்பா நினைக்கிறதெல்லாம் இல்ல ப்ரோ. அக்கான்னு சொல்லிட்டு போயிடான் ப்ரோ. அங்கிட்டு வந்து வேற ஆளோட தெரியாம ப்ரோ. அதே ப்ரோ ப்ரோ அப்பெல்லாம் தப்பா நினைக்கல ப்ரோ. இவன் வந்து அவ்வளவுக்கு போறியான் ப்ரோ. தப்பு ப்ரோ. பச்சை போய் ப்ரோ. இவன் காலேஜ் வர மாட்டாங்க. ரெகுலர் லீவ் கூட போட மாட்டேன். கரெக்டா காலேஜ் போயிருவேன். அந்த பிள்ளைய பாக்குறதுக்கா ரெகுலரா இப்ப அவனே உண்மையா ஒத்துக்கிட்டு லீவ் தான் போட மாட்டேன். காலேஜ் கரெக்டா பாக்குறதுக்கா ரெகுலரா அவங்க அக்கா தான் ப்ரோ ஹெல்ப் பண்றாங்க. நல்லவங்க அவங்க அக்கா. அதனால அக்கா அக்கா இல்ல ப்ரோ. எங்க வீட்டுல வந்து ஸ்ட்ரிக்ட். சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரோ. அதனால லீவுக்குலாம் கரெக்டா லீவ்லாம் போட விட மாட்டாங்க. என்ன வேலையா இருந்தாலும் கரெக்டா காலேஜ் பேர் சொல்லிடுவாங்க. அதனாலயே நான் வந்து லீவ்ல அதிகமா மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். இவங்க நினைச்சுக்கிறாங்க ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு வேகமா வரேன், காலேஜ் ரெகுலரா வரேன் அப்படின்னு. நான் எங்க வீட்டுல வந்து நீ ஏன்டா லீவ் போறேன்ற ஒரு காரணத்துக்காக காலேஜ் ரெகுலரா வந்துருவேன்.
இவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதையும் ஒரு காரணமா சொல்லலாம். இது பச்சை பொய் ப்ரோ சொல்றேன். சரியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுற. இப்படி எல்லாம் அடிக்கடி கஷ்டப்படுறது. நம்ம இந்த ரீசன் சொல்றோம்ல, அந்த ரீசனை தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு ரீசன் சொல்லலாம். அதான் முன்னாடியே யோசிச்சு, நீ இப்படி சொன்னா அப்படின்னா நம்ம இப்படி சொல்லலாம் அப்படி முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கிறியா? நினைச்சுக்கிறாங்க bro. என்ன அது அவ்வளவு மொத்தமா உழைப்பி தள்ளிட்டு அப்ப நீங்களே என்ன அனுப்பீங்க? சரி நல்ல பையனா அடிக்கா வீட்டுல பாவா உண்மையிலே நல்ல பையனா bro. உழைப்பல் ப்ரோ, சரியான உழைப்பு. காரணம் உண்மையான காரணம் யாருக்கு தெரியும்? கூட சுத்துறவங்களுக்கு தெரியுமா இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா உண்மையான காரணம்? அதாவது எங்களுக்கு தான் தெரியும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு.